நம்ம ஜனனிய கார்னர் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவே குறியா இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி, ஜனனி 2 பேருமே அந்த விகே செத்து போன இடத்துல போயிட்டு பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க பாடி இருந்திருக்காது. ஸோ அங்க போனோனே போலீஸார் கேட்பாங்க, "இங்க கிடந்த பாடி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அத எங்ககிட்ட கேட்டா, "எங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து நாங்க பார்க்கும்போது இங்க தான் ஷூட் பண்ணி பாடி கிடந்துச்சு. அது எங்க போச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். எங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு நம்ம சக்தி சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க வந்ததுலேருந்தே ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு போலீஸ் கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க போல அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லும்போது, இங்க பாருங்க சார், நாங்க எந்த விதமான தப்பும் பண்ணல. ஆனா நீங்க எங்கள மட்டுமே கார்னர் பண்றது அது சரியா எங்களுக்கு தோணல. ஏன் நாங்க வீட்ல இருக்கும்போது அத்தன பேரையுமே விசாரிங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கூட நீங்க விசாரிக்க மாட்றீங்க. வீட்ல ஒருத்தன் புதுசா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன விசாரிக்க சொன்னா அவனுமே பெரிய பணக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கழிக்கிறீங்களே தவிர, நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்கள தான் நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சார் அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாரு. அப்போ இங்க இருந்த பாடி எங்க? பாடி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்நேரம் தகவல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். அதானே உங்க வேலை. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு நான் 1000 தடவ சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க இத கேட்கறதுனால உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்க போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி சொல்றாரு, "நானும் ஜனனியும் அந்த வீட்ல தான் இருப்போம். உங்களுக்கு எப்போ என்ன விசாரிக்கணுமோ நீங்க தாராளமா எங்ககிட்ட கேளுங்க. நாங்க அதுக்கு தெரிஞ்ச பதில சொல்றோம். ஆனா நீங்க எங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது, அங்க இங்க கூப்பிடுறதெல்லாம் எங்களால வர முடியாது. நீங்க என்ன பண்ணணுமோ அத நீங்க பார்த்துக்கோங்க சார். நாங்க கிளம்புறோம். வா ஜனனி" அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ஜனனியும் போயிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனே பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, "எப்புட்றா பாடி அங்கருந்து மிஸ் ஆகும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அதான் சார் தெரியல. இங்க பார்த்தா அந்த பாடியே இல்லையே!" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்க போது. ஸோ அந்த விக்கி மேபி சாகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூல காரணம் ராவணன் அப்படிங்கிற உண்மையை விகே இனிமே தான் வெளியிலேயே சொல்லப் போறாரு. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் நடக்கப் போகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆள் ஷூட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஷூட் பண்ணதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்திருக்கலாம். இல்லன்னா சரியா அந்த புல்லட் படாம இருந்திருக்கலாம். மேபி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் தான் தோணுது. ஒருவேளை அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ராவணன் கிட்ட சொல்லும்போது கூட அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஷூட் பண்ணப்போ அவன் அங்க அந்த இடத்துல அவன் இறந்துட்டான். அது மட்டும் கிடையாது. அந்த காட்டுல அனிமல்ஸ் அந்த மாரி எதுவும் கிடையாது. வேற யாருமே தூக்கிட்டு போய் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பாடி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காரு. ஸோ கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இன்னும் இவங்கள கூட்டிட்டு போயிட்டு இவ்ளோ நேரம் ஆகுது. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ராவணனுக்கு கால் பண்ணும்போது, இந்த மாதிரி லைட்டா மிஸ் ஆயிருச்சு. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இத கேள்விப்பட்ட உடனே, நம்ம கதிர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ச்சே! நம்ம நெனச்சது எதுவுமே நடக்கலன்னே. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்களுக்கு ஹாப்பி ஆகுது. ஆனா இங்க கதிர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. "என்னப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் அந்த தம்பி என்னென்னமோ சொல்லிச்சேப்பா. அப்ப அது எதுவும் நடக்கலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எதுவும் நடக்கலையா அண்ணே. அங்க போனா அந்த ஷூட் பண்ண பாடியவே காணோமா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து சக்தி, ஜனனி 2 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. "தோ வந்துட்டாங்க பார்த்தீங்களா மறுபடியும்" அப்படின்னு நம்ம கதிர் சொல்லும்போது, "டேய் உங்களுக்கெல்லாம் எத்தன தடவ சொன்னாலும் அறிவு வராதா? இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. அப்புறமும் எதுக்குடா இங்க வரீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, விசாலாட்சி உடனே வந்துடுறாங்க. "இங்க பாருடா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க இங்க தான் இருப்பாங்க. இவங்கள வெளியில சொல்றதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே உரிமை கிடையாது. அதையும் மீறி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. "நீங்க வாங்க, நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ச்சே! என்னண்ணே இது? நம்ம நெனச்சா ஒண்ணு கூட அது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஞானமும் சொல்றாரு, "டேய் கதிரு கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம தெளிவா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போலீஸ்காரன் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, "சார் நீங்க சொன்ன மாரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா அவங்க 2 பேருமே கோஆப்பரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது சார். நீங்க மேலிடத்துல பேசினா கூட எந்த விதமான யூஸும் உங்களுக்கு வராது. அதனால இதுக்கு மேல என்ன இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் பண்ணாதீங்க. நான் தான் இந்த மாரிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நிச்சயமா எனக்கு அது பிளாக் மார்க் ஆயிரும். நீங்க வேற ஏதாவது விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இவங்களுக்கு எதிரா ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கண்டுபிடிச்சு குடுங்க. அத வச்சு வேணா நான் அவங்கள விசாரிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் ஃபோன வச்சுர்றாங்க. ஸோ இதனால ராவணனுக்கு இன்னும் அதிகமான கோவம் வருது. நம்ம பிளான் எல்லாமே இப்படி கேவலமா சொதப்பிருச்சு.
அந்த விகே வந்து செத்துட்டான் அப்படின்னு நினச்சிருந்தா, அப்ப அவ எங்க போனா? இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே! என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியாம அப்படியே கத்திக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் ராவணன். ஸோ இதுக்கப்புறமும் அவ என்ன பிளான் பண்ண போறா? அந்த விகே அப்படிங்கிற ஆள் என்ன ஆனா? அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரப்போகுது. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.